ஹலோ ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த ரீடிங்கை தேர்ந்தெடுத்து பார்க்க வந்திருக்கீங்கன்னா அது ஒரு காரணத்துக்காகத்தான். நிறைய பேர் மனசுக்குள்ள ஒரு கேள்வியோட இருக்கீங்க, நான் இவ்வளவு உண்மையா இருந்தும் என்னோட வாழ்க்கை மட்டும் ஏன் அப்படி மாறிடுச்சு அப்படின்னு. இந்த கேள்விக்கான பதிலை தேடிக்கிட்டு தான் நீங்க இந்த ரீடிங்கையே பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்திருக்கிற கார்ட்ஸ் ஒரு சாதாரண ரீடிங் இல்ல. இந்த ரீடிங்ல சில கார்ட்ஸ் ரொம்ப அழகான மெசேஜ் கொடுக்குதுங்க. அதனால இந்த ரீடிங்கை பாதியில விட்டுட்டு போகாதீங்க, கடைசி வரைக்கும் கேளுங்க. ஏன்னா கடைசியில வர்ற கார்டும் பாட்டம் ஆஃப் த டெக்கும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான பதில் சொல்ல போகுதுங்க. இன்னைக்கு இந்த ரீடிங் குறிப்பா மிதுனம், துலாம், மீனம், தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிகமா கனெக்ட் ஆகலாம். பிறந்த தேதின்னு பாத்தீங்கன்னா 2, 5, 6, 9, 14, 18, 23, 27 இந்த டேட்ல பிறந்தவங்களுக்கும் இந்த ரீடிங் பொருந்தலாம். இது ஒரு ஜெனரல் ரீடிங் தான், எல்லாருக்குமே 100% பொருந்தணும்னு அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு மனசுக்குள்ள கனெக்ட் ஆகுறத மட்டும் எடுத்துக்கோங்க. முதல் கார்டே நமக்கு பாத்தீங்கன்னா நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸுங்க. இந்த கார்டை பார்த்த உடனே எனக்கு ஒரு விஷயம் தோணுது. நீங்க நினைக்கிற அந்த நபர் வெளியில பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியும், பிஸியா இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள அவரோட மைண்ட் ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு விஷயத்த மறக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனா அதே விஷயம் திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வருது. உதாரணத்துக்கு, ஒரு நாள் வேலை முடிஞ்சது பைக்ல வீட்டுக்கிட்டு போயிட்டு இருப்பாரு. திடீர்னு ஒரு ரோட பார்த்ததும் இந்த இடத்துல நாம 2 பேரும் சேர்ந்து டீ குடிச்சோமேன்னு ஞாபகம் வந்துடும். இல்ல போன்ல ஒரு பழைய போட்டோ கண்ணுல பட்டதும் ஒரு நிமிஷம் முழுக்க அமைதியா அந்த சீனை பார்த்துட்டே இருப்பாரு. வெளியில யாருக்கிட்ட இதை சொல்லவும் மாட்டாரு, ஆனா மனசு மட்டும் அமைதியா இல்ல. இந்த நைட் ஆஃப் ஸ்பாட்ஸ் என்ன சொல்றதுன்னா, அவர் உங்களை மறக்கணும்னு முயற்சி பண்றாரு, ஆனா மனசு மறக்க விட மாட்டேங்குது. அதனாலதான் சில நேரம் திடீர்னு மெசேஜ் அனுப்பணும்னு தோணும், அடுத்த நிமிஷமா வேணான்னு நினைக்கிறாரு. இந்த கன்ஃபியூஷன் இன்னும் அவருக்குள்ள இருக்கு. 2வது கார்டு பாத்தீங்கன்னா நமக்கு 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ்ங்க. இந்த கார்டு ரொம்ப அழகான எனர்ஜியை தான் கொடுக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தர் அதிகமா கொடுத்திருக்கீங்க, இன்னொருத்தர் அதிகமா வாங்கிக்கிட்டே இருந்திருக்காங்க. நீங்க அன்பு கொடுத்திருக்கீங்க, நேரம் கொடுத்திருக்கீங்க, புரிதலை கொடுத்திருக்கீங்க, மனசை கொடுத்தீங்க. ஆனா அதே அளவுக்கு திரும்ப உங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இந்த கார்டு சொல்றது, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். வீட்டுக்குள்ள ஒரு செடியை தினமும் தண்ணி ஊத்தி உரம் போட்டு நம்ம வளர்ப்போம், வெயில இருந்து காப்பாத்தி வளர்ப்போம். ஆனா அது பூவே பூக்கலன்னா நம்ம மனசு எப்படி வருத்தப்படுமோ, அதே மாதிரி இந்த உறவுல நீங்க போட்ட அன்புக்கு அதே அளவு பதில் கிடைக்கலன்னு ஒரு ஏக்கம் உங்க மனசுல இன்னும் இருக்கு. ஆனா இந்த கார்டு இன்னொரு விஷயமும் சொல்லுது, சமநிலை திரும்ப வர ஆரம்பிச்சிருக்குன்னு தான் சொல்லுது. இத்தனை நாள் ஒரு பக்கமா இருந்த எனர்ஜி இனிமே பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்க போகுது. அதாவது உங்க மதிப்பு புரியாதவங்களுக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருக்கு. அன்பு இல்லாத இடத்துல ஏற்பட்ட வெற்றிடத்தை அந்த நபர் இப்போ உணர ஆரம்பிச்சிருக்கலாம். அதனால இந்த கார்டு நம்பிக்கை கொடுக்கற கார்டு. கொடுத்த அன்பு வீணா போகாது, அது ஒரு நாள் திரும்பி வருங்க கண்டிப்பா. 5 ஆஃப் கப்ஸ் கார்டு. இந்த கார்டு வந்திருக்கிறதுனால இந்த ரீடிங்கை பாக்குற நிறைய பேரோட மனசுல இன்னும் ஆறாத காயம் இருக்குன்னு தெரியுது. உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் உண்மையா இருந்தும் ஏன் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு. இந்த கேள்விக்கான பதில் இன்னும் கிடைக்காம இருக்கலாம் உங்களுக்கு. இந்த கார்டு என்ன சொல்லுதுன்னா, அந்த நபரும் அமைதியா இப்ப இல்ல, வெளியில சிரிச்சு பேசுற மாதிரி இருந்தாலுமே தனியா இருக்கிற நேரத்துல நடந்த விஷயங்களை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு தான் இருக்காரு. சில நினைவுகள் அவரை விடவே விடல. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு நாள் போன் கேலரிய பார்த்துட்டு கிளீன் பண்ணலான்னு நினைச்சிருப்பாரு. திடீர்னு உங்களோட ஒரு போட்டோ கண்ணுல படும், அதை டெலீட் பண்ணணும்னு நினைப்பாரு. ஆனா டெலீட் பட்டனா அழுத்த மனசு வராது. இது இருந்தா என்ன இல்லன்னா என்னன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்கிரீனை லாக் பண்ணிடுவாரு. இல்ல ஒரு பர்த்டே டேட், ஆனிவர்சரி டேட், இல்ல 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் சந்திச்ச நாள், அந்த தேதி கேலண்டர்ல வந்தாலே அந்த நாள் முழுக்க ஏதோ ஒரு வெறுமை அவருக்குள்ள இருக்கும். இந்த 5 ஆஃப் கப்ஸ் சொல்றது என்னன்னா, கடந்த காலத்தை மாத்த முடியாது, ஆனா அந்த கடந்த காலம் இன்னும் அவரோட மனசை விட்டு போகவும் கிடையாது. அதே நேரத்துல இந்த கார்டு உங்களுக்கும் ஒரு மெசேஜ் சொல்லுது, நடந்ததை நினைச்சு தினமும் அழுதுட்டே இருந்தா வாழ்க்கை முன்னாடி நகராது. காயம் ஆறணும்னா அதை தினமும் கீறிக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த கார்டு மெதுவா ஹீலிங் ஆரம்பிக்கிற கார்டுன்னு தான் சொல்லுது. 4வது கார்டு பாத்தீங்கன்னா 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ். இந்த கார்டை பார்த்த உடனே எனக்கு ஒரு விஷயம் தெரியுதுங்க. அந்த நபர் ஒரு பெரிய குழப்பத்துல இருக்காரு இப்போ.
ஒரு மனசு சொல்லுது போய் பேசு, எல்லாத்தையும் சரி பண்ணுன்னு சொல்லுது. இன்னொரு மனசு அவர்கிட்ட சொல்லுது இவ்வளவு நாள் பேசல, இப்ப போனா என்ன நினைப்பாங்க அப்படின்னு அவரை சொல்லுது. இந்த ரெண்டு எண்ணத்துக்கும் நடுவுல தான் அவர் இப்ப சிக்கிட்டே இருக்காரு. உதாரணத்துக்கு ஒரு நாள் உங்களுக்கு ஒரு மெசேஜ் டைப் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு, எப்படி இருக்கன்னு எழுதுவாரு. அதை சில நிமிஷம் பார்த்துட்டு இருப்பாரு, அனுப்பலாமா வேணாமா, கடைசியில முழுசா டெலீட் பண்ணிடுவாரு. இல்ல உங்க வாட்ஸ்அப் ப்ரொஃபைல பார்த்துட்டு இவங்க சந்தோஷமா இருக்காங்களா இல்ல என்ன மாதிரியே கஷ்டப்படுறாங்களான்னு யோசிப்பாரு. இந்த 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ் சொல்றது அவர் உங்களை மறந்துட்டாருன்னு இல்ல, உங்களை எப்படி அணுகுறதுன்னு தெரியாம தடுமாறிட்டு தாங்க இருக்காரு. அதே நேரத்திலையும் இந்த கார்டு உங்களுக்கும் ஒரு அட்வைஸ் கொடுக்குது. நீங்களும் வாழ்க்கைய ஒரு முடிவில்லாத காத்திருப்புல நிறுத்தி வைக்காதீங்க. உங்க வேலை, உங்க உடம்பு, குடும்பம், கனவு இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுங்க. ஏன்னா வாழ்க்கை வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் மட்டுமே இல்ல, வாழ்க்கை அதை விட பெரியது. இந்த கார்டு முடிவுல சொல்ற ஒரு வரி என்ன தெரியுமா, குழப்பம் எவ்வளவு நாளும் நீடிக்காது, ஒரு நாள் மனசு ஒரு முடிவை எடுக்கும், அந்த நாள் தூரத்துல கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கார்டு பாத்தீங்கன்னா 3 ஆஃப் வாண்ட்ஸ். இந்த கார்டு வந்த உடனே எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா தோணுது. இந்த உறவு வந்து முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா இந்த கார்டு அப்படி சொல்லல, இன்னும் ஒரு கதவு திறக்க வாய்ப்பு இருக்கு அப்படிதான் இந்த கார்ட்ஸ் சொல்லுது. இந்த கார்டுல நிக்கிற அந்த போர்சன் கடலை பார்த்துட்டு காத்துட்டு இருக்கிற மாதிரி தானே தெரியுது. அதே மாதிரி இந்த கனெக்ஷன்லயும் ஒரு வெயிட்டிங் எனர்ஜி இருக்குங்க. ஆனா இந்த வெயிட்டிங் வெறும் காத்திருப்புக்காக கிடையாது, இந்த வெயிட்டிங்க்கு பின்னாடி ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு அம்மா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போன மகன் வர்ற நாள காலண்டர்ல குறிச்சு வைப்பாங்க. தினமும் அந்த தேதியை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் அவன் வந்துடுவான்னு மனசுக்குள்ள சொல்லிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இந்த கார்டும் சொல்லுது, இந்த உறவுல ஒரு எதிர்பார்ப்பு இன்னும் சாகல. நீங்க வெளியில எனக்கு யாரும் வேண்டாம்னு சொல்லியிருந்தாலும் மனசுக்குள்ள இன்னும் ஒரு சின்ன ஆசை இருக்கு. ஒரு நாள் பேசுவாரா, ஒரு நாள் உண்மையை புரிஞ்சுப்பாரா, ஒரு நாள் எல்லாம் சரியாகுமா அப்படின்னு அந்த சின்ன நம்பிக்கையை தான் இந்த கார்டு காட்டுது. அதே நேரத்துல அந்த நபரும் எதிர்காலத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காருங்க. முன்னாடி இருந்த மாதிரி கோபத்துல டிசிஷன் எடுக்கிற எனர்ஜி இப்ப இல்ல. நான் என்ன பண்ணிட்டேன், இனிமே என்ன பண்ணணும்னு யோசிக்கிற நிலைக்கு இப்ப வந்திருக்காரு. இந்த கார்டு உங்களுக்கும் ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்கு. காத்திருக்கலாம், ஆனா வாழ்க்கையை நிறுத்தி வச்சுட்டு காத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லுது. உங்க கனவுகளை விட்டுட்டு யாருக்காகவும் உட்கார்ந்துருக்காதீங்க. நீங்க முன்னாடி போங்க, உங்களுக்கானது சரியான நேரத்துல உங்களை தேடி வரும். நமக்கு அந்த அடுத்த கார்டு பாத்தீங்கன்னா டெம்பரன்ஸ் கார்டு. இந்த ஸ்ப்ரெட் முழுக்க எனக்கு ரொம்ப பிடிச்ச கார்டுன்னா அது இதுதாங்க. ஏன்னா இத்தனை வலி, குழப்பம், ஏமாற்றம் எல்லாத்துக்கும் அப்புறம் இந்த கார்டு வந்து சொல்றது அமைதி வருது. இந்த அமைதி வெளியில இருந்து வரப்போறது இல்ல, உங்க மனசுக்குள்ள இருந்து தாங்க வரப்போகுது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா, ஒரு காயம் பட்ட உடனே அது ஆறாது, தினமும் மருந்து போட்டா கொஞ்சம் கொஞ்சமா ஆறும். ஒரு நாள் அந்த காயம் இருந்த இடத்துல ஒரு சின்ன தழும்பு மட்டும் இருக்கும். அதே மாதிரி இந்த உறவுல நடந்த விஷயங்களை நீங்க மறக்க மாட்டீங்க, ஆனா அது உங்களை தினமும் அள வைக்கிற அளவுக்கு இருக்காது. அந்த நபருக்கும் இதே எனர்ஜி தாங்க இருக்கு. இப்போ கோபத்துல இல்ல, பழி வாங்கணும்னு கிடையாது, அவருக்கு தன்னை நிரூபிக்கணும்னு இல்ல, அமைதியா யோசிக்கிற நிலைக்கு இப்ப வந்துட்டாரு. இந்த டெம்பரன்ஸ் கார்டு வந்து சில பேருக்கு இன்னொரு விஷயம் சொல்லுது. நீங்க இவ்வளவு நாள் கேட்ட பிரேயர், போட்ட கண்ணீர், மனசார கேட்ட வேண்டுதல்கள், அதுக்கான பதில் உடனே வரலனாலும் அது வீணாகல. வாழ்க்கை வந்து சில விஷயங்களை தாமதமா தரும், ஆனா சரியான நேரத்துல தருங்க. அதனால இந்த கார்டு வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கையோட முடிக்குது. அவசரப்படாதீங்க, வாழ்க்கை இன்னும் உங்களுக்காக ஒரு நல்ல சாப்டரை எழுதி முடிக்கல, அது ஆரம்பிக்கிற நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி முடிக்கிறாங்க இந்த கார்டு. அடுத்து பாத்தீங்கன்னா பாட்டம் ஆஃப் த டெக்கு வந்து நமக்கு 5 ஆஃப் வாண்ட்ஸ் கார்டு. இந்த கார்டு வந்து இந்த முழு ரீடிங்கோட மறைஞ்சிருக்கிற உண்மையை தாங்க சொல்லுது. வெளியில பிரச்சனை முடிஞ்ச மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள இன்னும் ஒரு போராட்டம் நடந்துட்டு தான் இருக்கு. அது உள்ளுக்குள்ளயும் இருக்கு, அது உங்களுக்குள்ளயும் இருக்கு, அந்த நபருக்குள்ளயும் இருக்கு. யாரும் வெளிப்படையா சொல்ல மாட்டீங்க. ஆனா இரவு தனியா இருக்கும்போது மனசு மட்டும் அமைதியா இருக்காது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு நாள் முழுக்க வேலை பார்த்துட்டு எல்லார்கிட்டையும் சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ரூம் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு சீலிங்க பார்த்துட்டு இப்படி ஆகாம இருந்திருக்கலாமேன்னு ஒரு நிமிஷமாவது யோசிச்சிருப்பாங்க. அதுதான் இந்த 5 ஆஃப் வாண்ட்ஸ் கார்டு சொல்லுது. இது வந்து வெளியில நடக்கிற சண்டை கிடையாது, மனசுக்குள்ள நடக்கிற சண்டை. மொத்த
7 கார்ட்ஸுமே சேர்ந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த ஸ்ப்ரெட்டை முழுசா பார்த்தா ஒரு அழகான ஸ்டோரி தாங்க தெரியுது. முதல்ல வேகமான முடிவுகள் நடந்துச்சு, அதுக்கப்புறம் ஒருத்தர் அதிகமா கொடுத்த அன்பு இருந்துச்சு, இன்னொருத்தர் புரிஞ்சுக்காம போன சூழ்நிலை இருந்துச்சு, அதுக்கப்புறம் வருத்தம், குற்ற உணர்ச்சி, குழப்பம், எதிர்பார்ப்பு, கடைசியில பார்த்தேன்னா ஹீலிங் வந்துருச்சு. அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்ச கதையா தெரியல, பாடம் கத்துக் கொடுக்கற கதையா தாங்க தெரியுது. சில கனெக்ஷன் வாழ்க்கையில நம்மளை சந்தோஷப்படுத்த வராது, நம்மளை மாத்துறதுக்காக வரும். இந்த ரிலேஷன்ஷிப் உங்களை இன்னும் மெச்சூரா ஆக்கி இருக்கு, இன்னும் ஸ்ட்ராங்கா, இன்னும் மதிப்புள்ள மனிதரா மாத்தி இருக்கு. அதனால இன்னைக்கு இந்த கார்டு சொல்ற மிகப்பெரிய மெசேஜ், உங்களை இழந்ததால யாராவது ஒரு நாள் வருத்தப்படலாம், ஆனா நீங்க உங்களை இழக்காதீங்க. அதுதான் இந்த ரீடிங்கோட முழு சாராம்சமே. நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி பார்த்துடலாமா? இந்த ரீடிங்கை பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இந்த ரீடிங்கை பார்த்துட்டு இருக்கிற உங்களில் யாராவது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது போனை எடுத்து பார்த்துட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்குமான்னு எதிர்பார்த்துருந்தீங்கன்னா இந்த ரீடிங் உங்களுக்காக தாங்க. யாராவது உங்களை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு அதே நேரத்தில் யாருக்கிட்டையும் உங்க வழியை சொல்ல முடியாம அமைதியா அழுதுருந்தீங்கன்னா இந்த ரீடிங் உங்களுக்காக தாங்க. நினைவில் வச்சுக்கோங்க, உண்மையான அன்பு தோற்கலாம், ஆனா வீணாகாது. அது ஒரு நாள் பாடமாவோ இல்ல ஆசீர்வாதமாவோ திரும்பி வரும். கதைக்கு போயிடலாங்க. ஒரு ஆசிரியர் 2 மாணவனை கூப்பிட்டு 2 பேருக்கிட்டையும் ஆளுக்கு ஒரு விதை கொடுத்து அமிச்சாராம். ஒரு மாசத்துக்கு அப்புறம் இதை திரும்பி கொண்டு வாங்கன்னு சொன்னாராம். ஒரு மாணவன் அதை விதைய தினமும் தோண்டி பார்த்தானா, முளை வந்துருச்சா வந்துருச்சா வந்துருச்சான்னு. அதனால அந்த விதை வளரவே இல்லை. இன்னொரு மாணவன் தினமும் தண்ணி ஊத்துனானா, வெயில்ல வச்சானா, அதுக்கு தேவையானதை மட்டும் பண்ணானா. ஆனா அத ஒரு நாள் கூட அவன் தோண்டி பார்க்கல. ஒரு மாசத்துக்கு அப்புறம் அந்த விதை ஒரு அழகான செடியா வளர்ந்துருந்துச்சு. அப்போ அந்த ஆசிரியர் சொன்னாரு, நம்பிக்கைனா தினமும் சந்தேகப்படுறது கிடையாது, பொறுமையா தொடர்ந்து சரியானதை மட்டும் செய்யறது. வாழ்க்கையும் அதே மாதிரிதாங்க. ஒவ்வொரு நாளும் எப்ப நடக்கும், ஏன் நடக்கலன்னு யோசிச்சுட்டே இருந்தோம்னா மனசுதான் சோர்ந்து போகுமே தவிர என்ன. ஆனா உங்க வாழ்க்கை ஒரு நல்லபடியா உங்க வாழ்க்கையை நீங்க நல்லபடியா வாழ ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கான நல்ல விஷயங்கள் சரியான நேரத்துல சேரும். இந்த ரீடிங்ல ஏதாவது ஒரு வரியாவது இது என்னோட வாழ்க்கைன்னு சொல்ற மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்ல நான் முன்னேறிட்டு இருக்கேன்னு மட்டும் எழுதுங்க. உங்க கமெண்ட்ஸ் ஒவ்வொன்றையும் நான் தினமும் படிக்கிறேன். இந்த ரீடிங் உங்களுக்கு மன நிம்மதி கொடுத்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இதே மாதிரி மனசு தொடர ரீடிங்கோட தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான டச் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு புதிய ரீடிங்கோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை நீங்க மதிங்க, உங்களை நீங்களே நேசிங்க. வாழ்க்கை இன்னும் முடியல, உங்களுக்கான நல்ல அத்தியாயங்கள்லாம் இன்னும் எழுதப்பட்டு வேண்டியது இருக்கு. நன்றி. இது ஜெனரல் ரீடிங். பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரிய நபருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம்.